ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா மேம்? நீங்க பார்த்துருப்பீங்கல்ல கண் கூட ஒரு ஆஃப்டர் நீங்க வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் செஷன்ஸ் கொடுத்தக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறது இல்ல 1 இயருக்கு அப்புறம் பாக்குறதுல அவ்வளவு வாஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியும். அதுல ஏதோ நம்ம ஒரு பார்ட்டா இருந்தோம்னு நினைக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஓகே, அதுதான் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ பாஸ்வேர்ட் ஆக போறவங்க அவங்க வந்து இங்க அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு என்டர் ஆகும் போது வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இருக்காம இருந்துச்சு. ஒரு இங்கிலீஷோ இல்லை நம்ம இன்டர்வியூ பார்க்கும்போது இங்கிலீஷ் நாலேஜ் இங்கிலீஷா பேசணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு லேக் இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து அவங்க கிரிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், எப்படி அவங்க பதில் சொல்றாங்க, எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இன்டர்வியூ அப்ரோச் பண்ணுவாங்க, இதெல்லாமே அவங்க கத்துக்கிட்டு இப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு 4 கம்பெனி கிட்ட இருந்து வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க சூஸ் பண்ற நிலைமையில இருக்காங்க. அப்படிங்கிறது தான் வந்து இதோட சக்சஸ். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய சக்சஸா இருக்கு, அந்த பசங்களோட சக்சஸா இருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஆக்சுவலா ஒரு பொண்ணுக்கு இருக்கு ஆக்சுவலா 4 ஆஃபர் லெட்டர் வச்சிருக்காங்க. அவங்க சூஸ் பண்றாங்க எது நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் சக்சஸ் நினைக்கிறேன். அமேசிங் அண்ட் கீப் டூயிங் திஸ் ஒர்க். ஏன்னா அவ்வளோ பேருக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற போது பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இட்ஸ் வெரி கீன் வாங்க. இல்ல இந்த மொத்த இதுக்குமே அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுல தான் இருக்கு இந்த மொத்த எஃபர்ட்டுமே. ஸோ கிரேட் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.